உத்திராய புண்ணிய காலம் ஆரம்பித்து நமக்கு வரக்கூடிய பௌர்ணமியும் பூச நட்சத்திரமும் இணைந்து வரக்கூடிய நாள் தான் தைப்பூசம். இந்த தைப்பூசத்தில் நம்ம 2 கடவுளை ரொம்ப பிரதானமாக வணங்குவோம். ஒன்று நம்மளுடைய எல்லாருக்கும் பிடிச்ச கருணை கடவுள் முருகப்பெருமான். அடுத்தது வள்ளலார். ஏன்னா வள்ளலாரும் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதின்னு ஒரு ஜோதிக்கு எவ்வளோ மகத்துவம் சொன்னது வள்ளலார். சிவபெருமானோடைய நெற்றிக்கண்ணில் உதித்தவர் தான் நம்மளுடைய முருகப்பெருமான். அது என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா வைகாசி விசாகம். யாரெல்லாம் வீட்டில் வேல் வச்சு வழிபாடு பண்ணலையோ அன்னைக்கு வேல் வாங்கிக்கலாம். தைப்பூசத்துக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம். இல்லை நீங்கள் வீட்டில் வேல் வச்சிருக்கீங்கன்னா வேல் அபிஷேகம் பண்ணலாம். நீங்கள் எந்த ஒரு விஷயத்தில் எவ்வளோ வைராகியமாக இருக்கீங்க, எந்த ஒரு விஷயத்தில் எவ்வளோ ஈடுபாடோடு இருக்கீங்கன்றது தான் முக்கியம். நீங்கள் அன்றைக்கி காலையிலேருந்து உங்களால் சாப்பிட முடியல, சாப்பிட்டுட்டு நீங்கள் விரதம் இருக்கிறதா இருந்தாலும் கண்டினியூ பண்ணிக்கோங்க. யூஸ்வலாக போகிற பெரிய கோயிலுக்கு போகிறத விட சின்ன கோவிலுக்கு போய் உங்களோட வேண்டுதலை செய்யுங்க. முருகரை பாருங்கள். எங்கே இருந்தாலும் முருகர் நமக்கு அருள் கொடுப்பாரு. ஸோ முருகரை நீங்கள் வழிபாடு எடுத்துக்கங்க. கண்டிப்பாக நம்மளை நல்ல ஒரு அப்பாவாவோ, நமக்கு ஒரு நல்ல சோலாவோ, நமக்கு ஒரு பெஸ்ட் வெல்விஷராகவோ நம்மளை வழி நடத்தி போவார். இது என்னுடைய வாழ்க்கையில் நடந்த அனுபவம். வணக்கம். இன்று நம்முடன் ஜோதிடர் கஜலட்சுமி அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். வணக்கம். முருகர் அப்படின்னாலே தைப்பூச தினத்தை நம்ம மறக்கவே முடியாது. இப்போ தைப்பூச தினம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு மகத்துவம் வாய்ந்த ஒரு நாள் தமிழர் பண்பாட்டில்? எல்லா விரதத்துலேயும் தலைமையான விரதம் தைப்பூச விரதம். கந்தசஷ்டி விரதம் எப்படியோ அதை விட ட்ரிபிள் மடங்கு நமக்கு பலனை கொடுக்கக்கூடாது. என்னன்னா கந்தசஷ்டி விரதம் நம்ம கேட்கக்கூடிய வரங்களை கொடுக்கக்கூடியது. பட் தைப்பூச விரதம் நம்மளுடைய கர்மா முதல்ல கழியறதுக்கான வழி அமைச்சு கொடுக்கும். எந்த வித கர்மாவாக இருந்தாலும் அதை கழிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. காரணம் ஏன் அப்படின்னா பூச நட்சத்திரம் சனி பகவானோட நட்சத்திரம். நம்மளுடைய கர்மக்காரகர் அவர் தான், தொழில்காரகர் அவர் தான். அந்த நட்சத்திரத்தில் வரக்கூடிய விரதம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த விரதமாக சொல்லப்படுது. இந்த தைப்பூசத்துக்கு ஏன் மகத்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தை மாதத்தில் வரக்கூடிய பூச நட்சத்திரம் தான் நம்ம தைப்பூச நட்சத்திரம்னு சொல்கிறோம். உத்திராய புண்ணிய காலம் ஆரம்பித்து நமக்கு வரக்கூடிய பௌர்ணமியும் பூச நட்சத்திரமும் இணைந்து வரக்கூடிய நாள் தான் தைப்பூசம். இந்த தைப்பூசத்தில் நம்ம 2 கடவுளை ரொம்ப பிரதானமாக வணங்குவோம். ஒன்று நம்மளுடைய எல்லாருக்கும் பிடிச்ச கருணை கடவுள், நம்மளுடைய சொந்த கடவுள், எல்லாமே சொல்லக்கூடிய முருகப்பெருமான். அடுத்தது வள்ளலார். ஏன்னா வள்ளலாரும் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதின்னு ஒரு ஜோதிக்கு எவ்வளோ மகத்துவம் சொன்னது வள்ளலார் தான். ஸோ இவங்க 2 பேருக்குமே அதில் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2மே நமக்கு ஈக்குவலாக வரக்கூடிய ஒரு விஷயம்தான். 2 பேரையும் நம்ம வணங்கும் போது கர்மாவை கழிக்கிறதுக்கான, இந்த ஜென்மத்தில் நம்ம செஞ்சிருக்கக்கூடிய அனைத்து வித கர்மாக்களும் கரையறதுக்கான வாய்ப்பு அதிகம். தைப்பூசத்தில் முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்திலேயே நீர் தான் முதல்ல தோன்றியது. அது என்னைக்குன்னா இந்த பூச நட்சத்திரம் அன்னைக்கு தான். தை மாதத்தில் வரக்கூடிய பூச நட்சத்திரம் அன்னைக்கு தான் நீர் தோன்றியது. இந்த நீர் தோன்றினதுக்கு அப்புறம் தான் ஒரு உயிரினங்களும் உலகத்துக்கு தோன்ற ஆரம்பிச்சது. ஸோ அந்த நாளுக்கு அவ்வளோ மகத்துவம். அப்போது ஆரம்ப புள்ளின்னு சொல்லலாம் நம்ம. ஸோ நம்ம எந்த ஒரு விஷயம் நல்ல காரியம் செய்யணுன்னாலும் அந்த பூச நட்சத்திரத்தில் செய்யும்போது கண்டிப்பாக 100 இல்லை 1000% வெற்றியை கொடுக்கும். ஓகேங்களா? இது ஒன்று. அடுத்தது இந்த பூச நட்சத்திரம் அப்படின்னும் போதே நமக்கு என்ன தோணும் அப்படின்னா முருகப்பெருமான். ஏன் அப்படின்னா முருகர் வேறல்ல, வேல் வேறல்ல. வேலும் முருகரும் ஒன்று தான், வேலாயுதம். ஸோ நம்மளுடைய பார்வதி தேவி அம்மா முருகருக்கு அவங்களுடைய மொத்த சக்தியும் உருவேற்றி முருகப்பெருமானுக்கு கொடுத்தாங்க. ஏன் கொடுத்தாங்க? அசுரனை அழிக்கிறதுக்காக கொடுத்தாங்க. தேவர்கள்லாம் போய் சிவபெருமான் கிட்ட அசுரர் ரொம்ப அட்டகாசம் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்கள எப்படியாவது அழிக்கணும்னு சொல்லி கேட்கும்போது, அப்போது அவரை அழிக்கிறதுக்கு யாரோ ஒருத்தர் வரணும்ல. அப்போது சிவபெருமானோடைய நெற்றிக்கண்ணிலிருந்து உதித்தவர் தான் நம்மளுடைய முருகப்பெருமான். அது என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா வைகாசி விசாகம். வைகாசி விசாகத்தில் தான் முருகர் உதித்தார். ஆனால் வேல் கொடுத்தது பூச நட்சத்திரம். தை மாதத்தில் வரக்கூடிய பூச நட்சத்திரம் அன்னைக்கு பார்வதி தேவி அவங்களுடைய ஒட்டுமொத்த சக்தியும் உருவேற்றி கொடுத்தாங்க. ஸோ இந்த தைப்பூசத்துக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது. ஸோ நீங்கள் என்ன வேணுனாலும் தைப்பூசத்தில் கண்டிப்பாக நடக்கும். விரதம் இருந்து கேட்கும்போது கண்டிப்பாக நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து வித வேண்டுதலையும் நிறைவேற்றி கொடுப்பாங்க. இல்லை டபுள். இப்போ நம்ம எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் என்ன எதிர்பார்ப்போம்? இதில் என்ன பலன் இருக்குது, இதில் என்ன பரிகாரம் பலன் இருக்குன்னு தான் எதிர்பார்ப்போம். என்ன கிடைக்கும்னுட்டு இல்லை, முதல்ல நம்மளுடைய கர்மா கழியும்.
அடுத்தது நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்துமே இப்போ தைப்பூச விரதத்துக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ஒரு முறை இருக்கா? இவ்வளவு நாள் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஏதாவது ஒரு வழிகாட்டு நெறிமுறை இருக்கா? அது அவங்களுடைய செயலுக்கு ஏற்ப. நான் வந்து விரதம்னு சொல்லலை. உங்களுக்கு ஏதாவது ஒரு வேண்டுதல் இருக்குது அப்படின்னா முருகரையோ வராகி அம்மனையோ அவங்களுடைய விருப்பம் 48 நாள், 27 நாள், 21 நாள், 11 நாள் அந்த மாதிரி விரதம் இருந்துக்கலாம். சஷ்டிக்கு மட்டும்தான் 6 நாள் விரதம் இருக்குது. நீங்கள் தைப்பூசத்துக்கும் 48 நாள் விரதம் எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. ஏன்னா நமக்கு தான் என்ன மாதிரியான விஷயம் இருக்குது, என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு தெரியும். அப்போது இதை வந்து தைப்பூசத்தோடைய முன்னிட்டு நம்ம 48 நாள் எடுக்கிறது தப்பே கிடையாது. விரதம் எடுத்து நீங்கள் ஒரு சங்கல்பமாக வச்சு பண்ணலாம். மேம், தைப்பூசம் அப்படின்ன உடனே நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது காவடி எடுப்பாங்க, இந்த மாதிரி நிறைய நேர்த்திக்கடன்கள் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இந்த முருகருக்கும் நேர்த்திக்கடன் காவடி இது என்ன கனெக்ஷன்? காவடிக்கு என்ன கனெக்ஷன், தைப்பூசத்துக்கு என்ன கனெக்ஷன்னா பழனி தான். இப்போ பழனியில் வந்து முருகப்பெருமான் மாம்பழம் கிடைக்கலன்னு சொல்லிட்டு மேலே போய் உட்காந்துட்டாரு. அங்கே நம்மளோட இடும்பன் காவடியை வந்து சிவகிரி சக்திகிரி எடுத்துகிட்டு போவார். அப்போ முருகர் வந்து அவருக்கு விளையாட்டு காமிக்கிற மாதிரி மலையை சுற்றி சுற்றி வந்துட்டு ஓடி பிடிச்சி விளையாடும் போது இடும்பன் கீழே விழுந்து அடிபட்டுடும். அப்போது முருகர் வந்து அவருக்கு அருள் கொடுத்து இது பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து காவடிக்கு. அப்போ என்னென்னா யாரெல்லாம் எந்த மாதிரியான வேண்டுதல் வச்சு நீங்கள் காவடி எடுக்கிறீங்களோ எடுக்கலாம். காவடி நிறைய இருக்குது நமக்கு. பால் காவடி, பன்னீர் காவடி, புஷ்ப காவடி, ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொன்று இருக்குது. சந்தன காவடி, அதுக்கப்புறம் சர்ப காவடி, அந்த மாதிரி நிறைய இருக்குது. இந்த மாதிரி காவடி யார் யார் வேண்டுதலுக்கோ ஏற்ப நீங்கள் காவடி எடுக்கும்போது கண்டிப்பாக தைப்பூசத்தில் நல்ல பலன் கொடுக்கும். பர்டிகுலராக பால் குடம் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். இந்த தைப்பூசம் அன்று பால் குடத்திற்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலும் இருக்குது. பால் குடம், அப்புறம் சந்தன காவடி, இதெல்லாம் ரொம்ப ஸ்பெஷல் இருக்குது. அது வந்து ஒவ்வொரு பொருளுக்கு ஏற்ற மாதிரியும் இருக்குது. இப்போ தைப்பூசம் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம வழிபாடு வீட்டில் வந்து ஒரு வழிபாடு பண்ணால் என்ன பண்ணணும்? நமக்கு எப்போ வருதுன்னு முதல்ல சொல்லிடுறேன். February 1 தைப்பூசம் இருக்குது. அன்னைக்கு ஆரம்பிச்சுக்கலாம். நீங்கள் காலையில் 6 மணிக்கே சீக்கிரம் சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்திரிச்சு குளிச்சு முடிச்சுட்டு நீங்கள் உங்களோட விரதத்தை ஆரம்பிக்கும் போது ஏதாவது கோவிலில் போயிட்டு முதல்ல பால் வாங்கி கொடுத்துருங்க. வேல் அபிஷேகத்துக்கு, முருகர் அபிஷேகத்துக்கும் கொடுத்துருங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் வீட்டில் வேல் வச்சு வழிபாடு பண்ணலையோ அன்றைக்கி வேல் வாங்கிக்கலாம். தைப்பூசத்துக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம். இல்லை நீங்கள் வீட்டில் வேல் வச்சுருக்கீங்கன்னா வேல் அபிஷேகம் பண்ணலாம். வேல் அபிஷேகம் பண்ணிட்டு உங்களுடைய பிரார்த்தனையை ஸ்டார்ட் பண்ணுங்கள். வேல்மாறல் படிங்க, முருகருடைய கந்தசஷ்டி படிக்கலாம், வேல் விரதம் படிக்கலாம். இது எல்லாமே படிச்சுட்டு நீங்கள் உங்களுடைய விரதத்தை ஸ்டார்ட் பண்ணுங்கள். சாயந்தரம் 6 மணிக்கு மேலே உங்கள் விரதத்தை நீங்கள் விட்டுடலாம். இது எப்பயுமே முருகரோட வழிபாடுன்னும் போது சக்கோண கோலம் இம்பார்ட்டன்ட். சக்கோண கோலம் போட்டு 6 நெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு உங்களுடைய விரதத்தை கண்டினியூ பண்ணிக்கலாம். கோயில் தரிசனங்கள் இப்போ வந்து நம்ம வந்து காலையில் நீங்கள் சொன்னீங்க அந்த வேல் அபிஷேகம் அப்படின்னு சொன்னீங்க. அந்த ஒவ்வொரு வழிபாடையும் தரிசனத்தோடு விரதத்தோடு பார்க்குறது எந்த அளவுக்கு பலன்? விரதத்தோடு தரிசனத்தோடு பார்க்குறது ஏன் பலன் அப்படின்னா, நம்ம ஒரு சங்கல்பம் வச்சுருப்போம். கரெக்டுங்களா? அந்த சங்கல்பத்தை நம்ம அன்றைய தினம் ஃபுல்லாக விரதம்ன்றது என்ன அப்படின்னா, சாப்பிடாமல் இருக்கிறது மட்டும் விரதமே கிடையாது. நீங்கள் எந்த ஒரு விஷயத்தில் எவ்வளோ வைராகியமாக இருக்கீங்க, எந்த ஒரு விஷயத்தில் எவ்வளோ ஈடுபாடோடு இருக்கீங்கன்றது தான் முக்கியம். நீங்கள் அன்றைக்கி காலையிலேருந்து உங்களால் சாப்பிட முடியல, சாப்பிட்டுட்டு நீங்கள் விரதம் இருக்கிறதா இருந்தாலும் கண்டினியூ பண்ணிக்கோங்க. பட் உங்களுடைய இதில் ஈடுபாடோடு இருந்து அன்றைக்கி முழுவதும் முருகருடைய நாமத்தை சொல்லிட்டோ உங்களுடைய கந்தசஷ்டி ஏதோ முடிச்சுட்டு நீங்கள் போய் கோவிலில் வழிபாட்டை எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு விதம் தானத்தை கொடுத்துட்டு உங்களுடைய விரதத்தை முடிச்சுக்கணும். அப்போ தான் நம்ம செய்யக்கூடிய விஷயம் கண்டிப்பாக அது நல்லபடியாக நடக்கும். தைப்பூசனாலே முருகர் கோயில்கள் எல்லா கோயில்கள்லையுமே விசேஷங்கள், விழாக்கள், திருவிழா கோலம் இருக்கிறது நம்ம பார்க்க முடியுது. ஆனால் பழனி அப்படின்ன உடனே தைப்பூசம் தான். இப்போ தைப்பூசம் அன்று பழனி எப்படி இருக்கும் மேம்? பழனி எப்படி இருக்கும்? நார்மலாகவே பழனிக்கு போக முடியல, இப்போ ரொம்ப ஜனமாக இருக்குது. இன்னும் தைப்பூசம் சொல்லவே முடியாது. அங்கே முக்கால்வாசி பேர் சாமியை பார்க்குறாங்களோ இல்லை அவங்களோட வேண்டுதல், அவங்களுடைய அந்த வேண்டிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா, காவடி எடுக்கிறது, பால் குடம் எடுக்கிறது, அந்த வேண்டுதலை நிறைய அங்கே நடக்கும். முடிச்சுட்டு கீழேருந்து படிக்கட்டு ஏறி மேலே போய் அந்த பால் குடம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு காவடி எடுக்கிறத முடிச்சுட்டு நைட்டெல்லாம் 2 நாள் வரைக்குமே அங்கே தங்கியிருந்து சாமி பார்த்துட்டு வருவாங்க. செம்ம க்ரௌடாக இருக்கும். நான் இன்னொரு சஜஷன் எல்லாருக்குமே எப்போ என்ன சொல்வேன்னா, யூஸ்வலாக போகிற பெரிய கோயிலுக்கு போகிறத விட சின்ன கோவிலுக்கு போய் உங்களோட வேண்டுதலை செய்யுங்க. முருகரை பாருங்கள். எங்கே இருந்தாலும் முருகர் வந்து நமக்கு அருள் கொடுப்பாரு. ஃபஸ்ட்டு பாயிண்ட். 2வது, வெளியூரில் இருக்கீங்க, ஃபாரினில் இருக்கீங்கன்னாலும் கோயிலுக்கு தான் போய் முருகர் பார்க்கணும். இல்லை வீட்டில் இருந்துட்டு வேல் இருந்தாலும் வேல் வச்சுட்டு கும்பிடுங்க. நீங்கள் மனசார முருகரை நினச்சி முருகா அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து நிற்பார். ஒரு சின்ன உதாரணமும் நான் சொல்லிடுறேன். என்னோடய வாழ்க்கையில் போன February 9 தைப்பூசம் நமக்கு.
7ஆம் தேதி என்னோட ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ. கரெக்டாக ஒரு வருடம் ஆக போகுது. நான் அறிமுகம் ஆகும்போது எப்படி இருந்தேன், இப்போ எப்படி இருக்கேன்ற மக்கள் இவங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ நம்ம வேண்டுற வேண்டுதலும் சரி, நம்ம வைக்கக்கூடிய விஷயமும் சரி, முருகருக்கு கண்டிப்பாக கேட்கும். கேட்காதுன்னு நினைக்காதீங்க. அதுக்கு சாட்சி நான் இருக்கேன் ஃபஸ்ட்டு. 2வது, நான் அவர்கிட்ட வந்து எனக்கு இதை பண்ணி கொடுங்க, அதை பண்ணி கொடுங்க நான் கேட்கவே இல்லை. அவரை மனசார எங்கள் அப்பாவாக நான் நினச்சிட்டு, இப்போவும் அவர் தான் என்னை வழிநடத்தி கைப்பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாரு நான் நினச்சிட்ருக்கேன். செஞ்சிட்ருக்காரு இந்த நிமிஷம் வரைக்குமே. அதனால் யாரும் முருகரை கும்பிட்டா கஷ்டம் வரும், முருகரை கும்பிட்டா அடி வாங்குவோம், முருகரை கும்பிட்டா எதுவுமே நடக்காதுன்னு தயவு செய்து அந்த மாதிரி ஒரு எண்ணமே நினைக்காதீங்க. ஆஸ் அ ஜோதிடராக நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு ஜாதக ரீதியாக செவ்வாய் சரி இல்லைன்னா கூட நீங்கள் முருகரை தாராளமாக கும்பிடலாம், தப்பே கிடையாது. ஏன்னா ஒரு சில கிரகம் சில இடத்துல இருக்கும்போது அந்த கடவுளை நம்ம கும்பிடும்போது கஷ்டம் வரும். ஆனால் முருகரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கிரகங்களோடு சேர்க்காதீங்க. ஸோ முருகரை நீங்கள் வழிபாடு எடுத்துக்கங்க. கண்டிப்பாக நம்மளை நல்ல ஒரு அப்பாவாவோ, நமக்கு ஒரு நல்ல சோலாவோ, நமக்கு ஒரு பெஸ்ட் வெல்விஷராகவோ நம்மளை வழிநடத்தி போவார். இது என்னுடைய வாழ்க்கையில் நடந்த அனுபவம். நான் என்னுடைய 1 வருடத்துக்கு முன்னாடி வீடியோலையும் சொல்லியிருக்கேன். இப்போது 1 வருடம் ஆனதுக்கப்புறமும் நான் சொல்கிறேன். நம்பிக்கையோட விரதம் இருங்க. அவர்கிட்ட இது அதுன்னு கேள்வி கேட்காதீங்க. சந்தேகத்தோட தயவு செய்து விரதம் இருக்காதீங்க. அதான் நான் சொல்வேன். மனசார எங்கள் அப்பா எங்களுக்கு இதை செஞ்சு கொடுப்பார், எங்கள் அப்பா எங்களுக்கு இதை பண்ணி கொடுப்பார் அப்படின்னு ஒரு எண்ணத்தோட மனசார பண்ணுங்க. கண்டிப்பாக செஞ்சு கொடுப்பார். இது நான் மக்கள் எல்லாருக்கும் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த விரதம் இருக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா, நம்மளுடைய ஒத்துமொட்ட கெட்ட கர்மா கண்டிப்பாக குறையும். கெட்ட கர்மா குறைஞ்சிடுச்சுனாலே நமக்கு வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயம் நடக்கும். இது திரும்ப திரும்ப சொல்கிறேன், என் வாழ்க்கையில் நடந்த நிறைய விஷயம். நான் ஜோதிடராக இருந்தாலும் நான் பார்க்குறது என்னுடைய பர்சனல் ஜாதகம் நான் பார்க்கல. நான் கிட்டத்தட்ட ஒரு 10 வருடத்துக்கு முன்னாடியே ஸ்டாப் பண்ணிட்டேன் என்னுடைய ஜாதகம் பார்க்க. இருந்தாலும் என்னுடைய கர்மா குறைஞ்சி நான் முருகரை வணங்க குறைஞ்சி இன்றைக்கி நான் நிறைய நல்ல விஷயம் நடக்குது. அதனால் இந்த தைப்பூசம் விரதம் இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுடைய ஊழ்வில கர்மா குறையும். 1. அடுத்தது, இதில் வந்து வள்ளலாரை பற்றி நான் சொல்லவே இல்லை. அன்றைக்கி ஜோதி தரிசனம் இருக்குது. வடலூரில் வந்து நம்மளுடைய வள்ளலாருடைய ஆலயம் இருக்குது. அங்கே ஜோதி தரிசனம் இருக்குது. அங்கே பார்த்திங்கன்னா 7 திரை விலக்கி நமக்கு ஜோதி தரிசனம் காமிப்பாங்க. வாய்ப்பு இருக்கவங்க போய் பாருங்கள். முடியாதவங்க உங்கள் வீட்டிலையே ஒரு நல்ல மண் அகல் விளக்கில் எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி வச்சு வள்ளலாராக அதை நினச்சி நீங்கள் அவங்களுக்கு ஒரு பிரசாதம் தயிர் சாதம் வச்சு நீங்கள் சாமி கும்பிடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வள்ளலாருடைய அருளும் நமக்கு கிடைக்கும். வள்ளலாருடைய அருள் கிடைக்கும்போது நமக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு பொறுமை முதல்ல கிடைக்கும், நமக்கு ஒரு நிதானம் முதல்ல கிடைக்கும். நமக்கு பொறுமையும் நிதானமும் கிடைச்சிடுச்சுன்னா நம்ம வாழ்க்கையில் எல்லாமே கிடைச்சிடும். தைப்பூசம் குறித்து நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி.